ஏங்க இங்க இருக்கு திருப்பூர் குமரனுடைய நினைவிடம். நல்லா பாருங்க, மனசு குத்துதுங்க. போன வகுப்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து நம்ம உறவுகள் அனைவரும் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர நிகழ்வு எடுத்தோம். அப்போ வஉசி நம்ம திருப்பூர் குமரனுக்கு தொடர்வண்டி நிலையத்துக்கு கொண்டு வலது பக்கம் தெரியாத கண்ணு வெட்ட கூடாதாமா. திருப்பூர் குமரனுக்கு கண்ணு வெட்ட கூட ஓர வச்சிருக்காங்க. ஆனா இவங்க சொல்றாங்க அந்த ராமசாமி அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, நட்ட நடு மத்தியில சென்டர் நடுவில் வைக்கிறாங்களாமா. நடுவில் அந்த வளைய வச்சிருக்காங்க. நாம் தமிழர் வச்சு அரியணைக்கு வந்த அந்த நடு மட்டும் நச்சல் அடிச்சு அந்த சரையை உடைக்க நாம் தமிழர் வச்சு பிள்ளைகள் அல்ல. நீங்க யார் பெரியார், யார் பெரியார்? கம்யூனிஸ்டுகளை பெரியார் சொல்லி தெரியுங்களா? கம்யூனிஸ்ட் என்ன சொல்றீங்க? பெரியார் அவர் தான் எங்க பெரியார். யார் பெரியார்? இந்த நிலத்தின் பெரியார் யார் தெரியுமா? சென்னையை ஆந்திராவோடு இணைத்து விடக்கூடாது என்று களத்தில் என்று போராடிய மாப்பா சிவஞானம் எங்கள் பெரியார். கன்னியாகுமரியை கேரளாவோடு இணைத்து விடக்கூடாது என்று களத்தில் என்று போராடிய எங்கள் மார்ஷல் நேசமணி எங்களுக்கு பெரியார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் என்று போராடிய முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு பெரியார். இரட்டை கோல முறையை எதிர்த்து போராடிய எங்கள் இமானுவேல் சேகரனார் எங்களுக்கு பெரியார். யாரா பெரியார்? எவன்டா பெரியார்? தமிழ் மொழி இழிவானது. உன் வீட்டு வேலைக்காரிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசு, தமிழ் சங்க இலக்கியங்கள் அழைத்து மரத்துக்கு சமம் சொல்ல. அவன் ஏண்டா எங்களுக்கு பெரியார்? உங்களுக்கு பெரியார், உங்க அப்பனுக்கு பெரியாரா? எங்களுக்கு பெரியார் இல்ல, எங்களுக்கு பெரியார் எங்கள் தேசிய தலைவர். எங்களுக்கு பெரியார் தேசிய தலைவர், எங்களுடைய தேசிய தலைவர். நீங்க இத்தனை ஆண்டு காலம் ஏமாத்தி பழச்சு நீங்க முடிச்சிட்டீங்க. கம்யூனிஸ்டுகள் இன்று சொல்ற திராவிட காலடியில ஒரு அடியடியாக ஒரு பூரையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த சாலையில ஒரு கிளி பறக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கிளி பறக்கிறது என்று சொல்லுவோம். அது அரண்மனையில் அந்த கிளி இருக்குதுன்னு வைங்களேன், அரண்மனை கிளின்னு சொல்லுவோம். இப்ப இந்த கம்யூனிஸ்டுகள் எப்படின்னா எப்படி கூதுன்னா அரண்மனைக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள உட்காந்து கூடி கொண்டு இருக்கிறது. ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க களத்தில் இருந்து கூண்டுக்குள் இருந்து புலியா இருக்கிறார். எப்படிப்பட்ட புலிகள்? விடுதலை புலிகள். மக்கள் களத்தில் நின்று மக்களுக்காக பிரச்சனையை போராடி அதை வென்றெடுக்க வேண்டும் என்று களத்தில் நிற்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கம்யூனிஸ்ட் இன்னைக்கும் ஐயா சு வெங்கடேசன் பேசுறார். எப்படி இருக்குது நம்ம கம்யூனிஸ்ட்? எங்க திருப்பூர் நாடாளுமன்ற வெற்றி பெற்று போனார் இல்லையா ஐயா சுப்புராயனை போன்று செயலிட்டு இருக்குது. அவர் சட்டமன்றத்தில் கூட அவரால் அட்டன்ஸ் போட முடியல. ஏன் முடியல? அவர் குறை சொல்ல முடியல. பாவம் கைகால் நடுக்கும், சுகர் பேஷண்ட், பல்ல எத்தனை நேரம் கழட்டி வைக்கிற. ஐயா தப்பு சொல்லல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கம்யூனிஸ்ட விதிகளையே தளர்த்தி ஐயா சுப்பராயனுக்கு சீட்டு கொடுத்தீங்க. உண்மையா இல்லையா? கம்யூனிஸ்ட விதிகளை தளர்த்தி சுப்பராயனுக்கு சீட்டு கொடுத்தீங்க. அப்ப இளைய கம்யூனிஸ்ட் எங்க போனா? இளைய கம்யூனிஸ்ட் எங்க இருக்கானா? நாம் தமிழர் கட்சியில அந்த தீர்மான் பாதையில இருக்காங்க. நாங்க எங்க தோன்ற இளைஞர்களா? எங்க தோன்ற இளைஞர்களா இருக்கான்? நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு போற கம்யூனிஸ்ட் கூட்டத்துக்கு போறாங்க எல்லாம் மாதிரி ஏஜ் குரூப் 65 ஒண்ணு இல்ல 60, இன்னும் 10 வருஷம் தான். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயா நீங்க கம்யூனிஸ்டுக்கு கொஞ்சமாவது அந்த செங்குரி அந்த ரத்தத்தை உயர்த்தினா. ஏன்னா நல்லது கம்யூனிஸ்டுகள் காரணமா போய் 4 நூற்றாண்டுகள் ஆகி போச்சு. உண்மை அதுதான். ஜீவானந்தத்துக்கு அப்புறம் ஐயா சங்கரையாக்கு அப்புறம் ஐயா நல்லது இன்னைக்கு வாழும் சான்று. அந்த நல்லதே தோற்கடிச்ச அந்த திமுக சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபியோட கூட்டணி வச்சு அந்த நல்லதெல்ல தோற்கடிச்ச திமுக கூட கூட்டணி வச்சு வெக்கமே இல்லையா? கொஞ்சமாவது அந்த லெனினிய வார்த்தையிலும் பல ஆயிரம் புரட்சி சொற்களை வைத்து உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கோட்பாட்டுக்கு துரோகம் என்று உங்களுக்கு தோணலையா? நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பிள்ளைகள். நாங்கள் கம்யூனிஸ்ட் கோட்பாடு உள்வாங்கியவர்கள். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகள். அதனாலதான் உழைக்கும் வர்க்க மக்கள் நாள்தோறும் எங்க பிரச்சனை நடக்குது, என்ன நடக்குது நாளைக்கு சொல்லுவாங்க. பெரியார பத்தி பேசிட்டா பெரியார், அவங்களுக்கு பெரியார், நமக்கு ராமசாமி. அந்த ராமசாமி பத்தி பேசிட்டா வழக்கு. நாங்க வழக்குல உடனே நெஞ்ச பிடிச்சிட்டு ஐயோ கொள்றாங்களே என்பதற்கு கலைஞரோ அல்லது பேண்டிலே வேலைக்கு செந்தில் பாலாஜியோ உடன்பிறப்புக்கோ அல்ல, வேறு பிள்ளைகள் அந்த சீமானி கம்பியங்கைகள் என்பதை வழங்கிட்டுக்குங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே கூடியுள்ள நமது சொந்தங்களை சாதியாக அமருங்கள் என்று சொன்னால் ஒரு 10-12 பிரிவுகளாக பிரிக்க நேரிடும். மதமாக அமருங்கள் என்று சொன்னால் ஒரு 3-4 பிரிவுகளாக அமர வைக்க நேரிடும். உழைக்கும் வர்க்கமாக தமிழாக அமருங்கள் என்று சொல்வதால் தான் இங்க எல்லாம் ஒருங்கிணைந்து அமர்ந்திருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் மே 1 உலக மக்களின் உழைப்பாளர் தினம். இதை கொண்டாடுவதற்கும் அதற்கு
பேரணி நடத்துவதற்குமான தார்மீக தகுதியும் கிடையாது கம்யூனிஸ்டுகளுக்கு, சுத்தமா கிடையாது. அவர்கள் காம்ரேடுகளாக இல்லை, கார்பரேட் கைக்கூலிகளாக மாறி நிற்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சொன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து காம்ரேடுகள் கிடையாது, கார்பரேட் கைக்கூலின்னு சொல்றாங்க. நாங்க மக்களுக்காக நிற்கிறோம், உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக இருக்கிறோம், திருப்பூரில் நடக்கிற அனைத்து அநீதிகளுக்கும் எதிராக களத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்க நிக்கிறது களத்துல கிடையாது. 6-7 சீட்டுக்கும் 25 கோடி ரூபாய் கட்சி வளர்ச்சி நிதிக்கும் கருப்பு சிவப்பு ஏட்டுக்கு பின்னாடி மண்டி நாட்டு நிற்கிறீங்க. மண்டிட்டு கம்யூனிசத்தை இந்த திராவிட கைக்குறையின் காவலில் ஓடுங்க. நீங்க பண்ண சாதனை என்ன? இல்ல ஏன்னா சேவியரா கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறார்? உலகிலே எங்கே அநீதி நடந்தாலும் அங்கே என் கால்கள் பயணிக்கும். அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ள ஒரு அனைத்து நாடுகளும் என் தாய்நாடுகள் தான். இந்த கம்யூனிஸ்ட்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கம்யூனிஸ்ட்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்க கட்சி வளர்ச்சி நிதி கொடுத்தாலும் அங்கே எங்கள் கால்கள் பயணிக்கும், அங்கே எங்கள் கால்கள் பயணிக்கும். 25 கோடி ரூபாய் பணம் கொடுத்து 6 சீட்டு கொடுத்து அந்த தொகுதியில வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கிறது எல்லா கட்சியும் எங்களுடைய தாய் கட்சி திமுக கட்சி. நாங்க இத்தனை நாள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனா அது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திராவிடத்தை முன்னேற்றம் கம்யூனிசம் என்பதை இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை ஆண்டு காலங்களா ஐயா செயலற்று நிக்கிறீங்க. நீங்க எல்லாத்துக்கும் காரணம், எதுக்கு எடுத்தாலும் காரணம். நீங்க சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில அவங்க வந்து தொழிற்சங்கம் அமைக்கணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கூட போய் நின்று இடைத்தரகர் வேலை பார்க்கறீங்க. அந்த 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 போராடுற தொழிலாளர்கள் கூட நிக்கிறத விட்டு போட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக நிக்கிறீங்க. இடைத்தரகர்கள் எப்படி ஒரு லேண்ட பேசுறதுக்கு நிலத்துக்காரன்ட்டையும் வாங்குறவன்ட்டையும் இடம் நின்று புரோக்கர் வேலை பேசுவீங்களோ, அதே போல கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு புரோக்கர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க, புரோக்கர்களாக மாறி நிக்கிறீங்க. புரட்சி என்பதை நம்பி சொன்னதே மரத்திலிருந்து தானே விழும் ஆப்பிள்கள் அல்ல, நாம் தான் அதை வீழ செய்ய வேண்டும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? காலில் விழுந்து கிடக்குறீங்க, திராவிடத்தினுடைய காலில் விழுந்து கிடக்குறீங்க. நீங்க செஞ்சது என்ன? நீங்க காரல் மார்க்ஸை மறந்துட்டீங்க, சேகுவேராவை மறந்துட்டீங்க, லெனினை மறந்துட்டீங்க. ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னாரு? கருப்பு சட்டையை கட்டினா 4 கம்யூனிஸ்ட் தாண்டா என்று சொன்ன இந்த ஸ்டாலின் காலில் போய் விழுந்து கிடக்குறீங்க. இவங்களுக்கு ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலினுக்கும் இங்க இருக்க பேக்கா ஸ்டாலினுக்கு வித்தியாசம் தெரியல. 2 பேரும் ஒண்ணுமே ஒரே பிளட் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்க நஞ்சராயன் குட்டை இருக்குது, நீங்க இந்த நஞ்சராயன் குட்டை பிரச்சனைக்கு நிக்கல. இந்த நொய்யல் நதி நம்ம பின்னாடி உடலுக்கு பின்னாடி இருக்கிற நொய்யல் நதி, கடவுளி 40ல நொய்யல் நதி வருது சங்க இலக்கியங்கள்ல. அப்படிப்பட்ட நொய்யல் நதி 170 கிலோமீட்டர் வெள்ளியங்கிரி மலையை தொடங்கி 6 கிளைநதிகளாக மாறி இந்த நொய்யல் நதி கரூர்ல போய் கடல்ல கலக்குதுங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட நொய்யல் நதி பால் விட்டு போச்சே அப்படின்னு இந்த கம்யூனிஸ்டுகள் கவலைப்பட்டிருந்தால் 25 வருடங்களுக்கு முன்னாடியே சாயப்பட்டறைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? சாயப்பட்ட வச்சிருக்கவே கம்யூனிஸ்டுகள் தான், கம்யூனிஸ்டுகள் தான் வச்சிருக்கீங்க. கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை திருப்பூர் கிடையாது. அந்த கோட்டையில எப்பயோ ஓட்டை போட்டாச்சு. நாம் தமிழர் கட்சியுடைய தொழிற்சங்கம் எல்லா பிரச்சனையும் கூட நிக்குது. இங்க இப்ப இடைநிலை ஆசிரியர்கள் போராட்ட சிக்கல்லா தொகுதியில நாங்க நிக்கிற களத்தை நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்கம் நிக்குது, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? குமரிக்கல் 3000 ஆண்டுகள் பழமையான நெடுகள் இங்க இருக்கு. அது பத்தி ஒரு கம்யூனிஸ்ட் அவங்க எவ்வளவு தெரியுமா? அந்த கல்லை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை சொந்தம் இளந்தமிழ் ஷேக் அவர்களும் நம்ம கட்சி உறவுகள் அனைவரும் போது அதை போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்துறோம். உழவர்கள் பிரச்சனை, சுங்கச்சாவடி பிரச்சனை என அனைத்து பிரச்சனையும் களத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னா தெரியுமா? ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, பரந்தூர், எண்ணூர், கனிம வளங்கள் கொள்ளை போது அது தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை களத்தில் இருக்கீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு எதுக்கு போய் நிற்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி பேசுவதற்காக இந்த பேரணி ஓரங்கப்போ இதே கம்யூனிஸ்டுகள் இப்ப நம்ம கூட்டம் நடத்துற இதே நேரத்தில் பேரணி போய் கொண்டிருக்கிறாங்க. எத்தனை போக்குவரத்து இடையூறுகள், ஈச்சர் வாகனங்கள்ல 7-8 வாகனங்கள்ல நம்ம திமுக காசு கொடுத்து கோட்டு கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கூட்டத்தை நடத்தி பார்த்திருக்கோம். கம்யூனிஸ்டுகள் கூட்டம் நடத்துது. ஏன் சேர்க்கை அப்படி ஒன்னு கோட்டு கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கட்சி நடத்துவர்கள் மத்தியில் தன்னுடைய குருவி ரத்தத்தை கொடுத்து கட்சி நடத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்க இத்தனை ஆண்டு காலங்களாக இந்த சாலையில நீ ஒண்ணு கிடையாது. நம்ம வரும்போதெல்லாம் பார்க்கிறோம் கம்யூனிஸ்ட் கொடிகள் எல்லாமே சாயம் இருக்குது. ஐயா கவிபாஸ்கர் அவர்கள் பதிவு செய்யறார். என்ன பதிவு செய்யறார்? சூரியனை பிடித்தே தொங்கினால் சாயம் வெளுக்கத்தானே செய்யும், வெளுத்து கொண்டிருக்கிறது.
கம்யூனிஸ்டின் சாயம் வெளுத்துக் கொண்டிருக்கிறது, வெளுக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விழ விழ எழுவோம், விடுதலை சுடராய் ஒளிவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.